பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். சங்கீதம் 27வது சங்கீதம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக என் தலை உயர்த்தப்படும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு இந்த வார்த்தையை இன்றைக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார். உங்கள் தலை உங்கள் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். தாவீது சொல்லுகிறார், என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். சத்தத்தை கேட்கிற நீங்கள் இந்த வார்த்தையை அப்படியே ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் ஆராதிக்கிற, நீங்கள் பின்பற்றுகிற இயேசு உங்கள் தலையை உயர்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பிரைஸ் காட், ஹalleluya. எத்தனை சத்துருக்கள் வந்தாலும் சத்துருக்களுக்கு கீழாக அல்ல, சத்துருக்களின் கீழே அல்ல, சத்துருக்களுக்கு முன்னே தலை குனிவு அல்ல, சத்துருக்களுக்கு மேலே என் தலையை அவர் உயர்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நீங்க அம்மா ஆரம்பிங்க. சோத்திரம். யார் எந்த ரீதியிலெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் சத்துருவாய் எழும்பி வருகிறார்களோ, உங்களுடைய பொருளாதாரத்தில், உங்களுடைய கையின் பிரயாசத்தில், அல்லது உங்க வீட்டுக்கு விரோதமா, உங்க பிள்ளைகளுக்கு விரோதமா, உங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமா, உங்க குடும்ப வாழ்க்கைக்கு விரோதமா யாரெல்லாம் சத்துருக்களாய் எழும்பி வருகிறார்களோ, உங்களை தலை குனிய வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, அப்படிப்பட்ட மனுஷீக வல்லமைகளுக்கு முன்னே நான் உன் தலையை அவனுக்கு மேலாக உயர்த்துவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நீங்கள் விசுவாசியுங்கள். உங்கள் குடும்பத்தின் தலை உயரப் போகிறது. உங்கள் பிள்ளைகளின் தலையை கர்த்தர் உயர்த்த போகிறார். உங்கள் கணவன், உங்களுடைய மனைவி அல்லது உங்களுடைய பெற்றோர்களுடைய தலையை இந்த நாட்களில் நான் அவனுக்கு மேலாக உயர்த்துவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட், ஹalleluya. உங்களுடைய கையின் பிரயாசத்தினுடைய தலையை கர்த்தர் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்த போகிறார். பிரைஸ் காட், ஹalleluya. ஆண்டவர் அவருடைய விருப்பமே நான் உயர்ந்திருக்க வேண்டும். எல்லா நேரமும் என்னுடைய தலை உயர்ந்திருக்க வேண்டும். என்னுடைய தலை உயர்த்தப்பட வேண்டும். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். பிரைஸ் காட், ஹalleluya. மறுபடியும் ஆண்டவர் என்னை விரும்புகிற காரியம் நான் உயர்ந்திருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் ஸ்தோத்திரம், நான் தலை குனிந்து போய்விடக்கூடாது. அதான் ஆண்டவர் சொன்னார், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நான் உன் தலையை உயர்த்துவேன். பிரைஸ் காட். எல்லா சத்துருக்களுக்கு முன்னாடி யார் உங்களை அழிஞ்சு போகணும்னு நினைச்சானோ, யார் இல்லாம போகணும்னு நினைச்சானோ, ஸ்தோத்திரம், யார் உங்களையும் உங்க குடும்பத்தையும் வேரோடு பிடுங்கி போடணும்னு நினைச்சானோ, யார் உங்களை உங்க வாழ்க்கையும் சொத்தம் துரத்தி விடணும்னு நினைச்சானோ, அந்த சத்துருக்களுக்கு மேலாக நான் உன் தலையை உயர்த்துவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நம்ப ஆரம்பிங்க. ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே ஆமென் சொல்லி அறிக்கை செய்யுங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே இந்த வார்த்தையை சொல்லுங்க, என் தலையை உயர்த்துகிறவரே. பிரைஸ் காட். என் தலையை சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்துகிறவரே. நீங்கள் சொல்ல சொல்ல கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பிரைஸ் காட், ஹalleluya. கோலியாத் வந்தான், சோத்திரம், கர்த்தர் தாவீதுடைய தலையை உயர்த்த ஆரம்பித்தார். அந்த சவுலுடைய வஸ்திரத்தை போடும் பொழுது எத்தனை பேர் இழிவாய் பேசியிருப்பாங்க, எத்தனை பேர் கிண்டலாய் பேசியிருப்பாங்க. அந்த ட்ரெஸ்ஸை போட்டு ஸ்தோத்திரம் தாவீதால நடக்க முடியல. அவன் சொல்லுகிறான், இந்த வஸ்திரத்தை போட்டு எனக்கு அபியாசம் இல்லை, எனக்கு பழக்கம் இல்லை அப்படிங்கிறான். எத்தனை பேர் ஏளனமா ஒரு ட்ரெஸ் கூட போட முடியல, இவன் போய் என்ன சண்டை போட போறான். ஸ்தோத்திரம், எத்தனை பேர் ஏளனமாய் பார்த்திருப்பார்கள். தாவீது ஸ்தோத்திரம் அந்த கவனையும் அந்த கம்பையும் எடுத்துட்டு போகும் பொழுது அங்க கோலியாத், நான் என்ன நாயா, என்னை கவனையும் கல்லையும் எடுத்துட்டு வர என்ன நாயா,
இப்படி சொன்ன மாத்திரத்துல பெலிஸ்தியர் எத்தனை பேர் கைகூட்டி சிரிச்சிருப்பார்கள். அவன் கூட பிறந்த சகோதரர்கள் எத்தனை பேர், எதுக்கு இவனுக்கு தேவை, இங்க வந்த உடனே சோத்திரம் சகோதரர்கள் சொன்ன வார்த்தை, உனக்கு இங்க என்ன வேலை, அங்க இருக்கிற ஆடுகளை நீ யார்கிட்ட விட்டுட்டு வந்துட்ட. மறுபடியும் மறுபடியும் தாவீதுடைய தலையை எப்படியாவது தலை குனிய வைக்க வேண்டும், அவனுடைய பேரை அவமானப்படுத்தணும்னு பல ரீதியில் ஏளனமாய் பரியாசம் பண்ணினார்கள். ஆனாலும் சோத்திரம் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் தான் தலையை உயர்த்துகிறவராயிற்றே. தாவீதுடைய தலையை எந்த இடத்திலெல்லாம் அவனை வெட்கப்படுத்தினார்களோ, அவருடைய சகோதரர்கள் அவருடைய ராஜாவுடைய அரண்மனையில அல்லது கோலியாத் அல்லது பெலிஸ்தியர் எந்தெந்த ரீதியிலெல்லாம் அவனுக்கு சின்ன சின்ன வெட்கத்தை கொடுத்து அவனை தலை குனிய வைக்க வேண்டும் என்று விரும்பினார்களோ, அவர்களுக்கு முன்னே கர்த்தர் தாவீதுடைய தலையை உயர்த்த ஆரம்பித்தார். Praise God, hallelujah. நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பிங்க, அவனுக்கு மேலாக உன் தலை உயர ஆரம்பிக்கும். Praise God, ஆமென் சொல்லி கர்த்தரை மையப்படுத்துங்க. எத்தனை பேர் எழும்பட்டும், எத்தனை வல்லமைகள் எழும்பட்டும், எத்தனை போராட்டங்கள் எழும்பட்டும், அவைகளுக்கு மேல உங்க தலையை கர்த்தர் உயர்த்த போகிறார். ஆமென், ஹalleluya. ஸ்தோத்திரம். யோசேப்பினுடைய சகோதரர்கள் அத்தனை பேர் இருந்தாங்க, அத்தனை பேருக்கு மேல கர்த்தர் யோசேப்பினுடைய தலையை உயர்த்த ஆரம்பித்தார். Praise God. நீங்கள் நம்ப ஆரம்பிங்க, நீங்கள் அறிக்கை செய்ய ஆரம்பிங்க. இந்த நாளில் உங்கள் தலை உயர்த்தப்பட போகிறது. யார் உங்களை தலை குனிய வைக்க வேண்டும் என்று விரும்பினார்களோ, யார் உங்களுடைய பேரை அவமானப்படுத்தணும், வெட்கப்படுத்தணும், உங்க குடும்பங்கள்ல தேவையில்லாத பிரச்சனைகளை கிரியேட் பண்ணணும்னு விரும்பி அவர்கள் எழும்பி வந்தார்களோ, அந்த ஜன கூட்டத்துக்கு முன்னாடி உங்க தலையை கர்த்தர் உயர்த்த போகிறார். ஹalleluya, praise God. ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. நீங்கள் நம்ப ஆரம்பியுங்கள். எந்த இடத்தில் நீங்கள் தள்ளப்பட்டீர்களோ அதே இடத்தில் கர்த்தர் அந்த ஜாதிக்கு முன்பதாய், அந்த குடும்பத்துக்கு முன்பதாய், உன் கூட வேலை பார்க்கிற படிக்கிற சோத்திரம் ஒரு சிலருக்கு முன்னே கர்த்தர் உங்கள் தலையை அவனுக்கு மேல உயர்த்த போகிறார். ஓ பிரைஸ் காட், ஹalleluya. தானியேல சோத்திரம் அடிமையாய் போன இடத்துல அவன் தலையை கர்த்தர் உயர்த்த ஆரம்பித்தார். ஸ்தோத்திரம். அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன பொறாமை, இவன் நமக்கு மேல அதிகாரியா மாறிட்டானே, இவனை எப்படியாவது குற்றம் கண்டுபிடித்து இவனை துரத்த வேண்டும், இதே மோட்டிவ்ல தான் அவங்க அலைஞ்சாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அடிமையாய் வந்தவன் எங்களை ஆளுவதா? தோத்திரம். என்னென்ன ரீதியில் எழும்பி வந்தார்கள். ஆனாலும் அடிமையாய் போன அதே இடத்தில் அங்க இருக்கிற எல்லா மனுஷர்களுக்கு முன்னே கர்த்தர் தானியேலின் தலையை அவனுடைய சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்த ஆரம்பித்தார். நீங்க வேலை பார்க்குற இடத்துல நிறைய பிரச்சனையோட இருக்கிறீங்களா? உங்க வீட்டை சுற்றிலும் நிறைய போராட்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வார்த்தையை தீர்க்கதரிசனமா எங்களுக்கு சொல்லுகிறார். ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த சத்துருக்களுக்கு முன்பதாக, அந்த சத்துருக்களுக்கு மேலாக உங்க தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ண போகிறார். உங்க தலை சோத்திரம் இந்த நாட்களில் அவரால் உயர்த்தப்பட போகிறது. Praise God. உங்க பிள்ளையை அவமானமா பேசுறாங்களா? உங்க பிள்ளைகளை ஏளனமா பேசுறாங்களா? இதெல்லாம் எங்க சோத்திரம் மேல வரப்போகுது? இது இப்பயே இப்படி இருக்குதே, இதெல்லாம் எங்க சரி வரப்போகுது? சோத்திரம் சாபமான, அசுத்தமான, சோத்திரம் அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்லி உங்க பிள்ளைகளை ஏளனப்படுத்துறாங்களா? சகோதரனே, சகோதரியே, பெற்றோர்களே, இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். எந்த இடத்தில் உங்களுடைய பிள்ளைகளை ஏளனமாய் பேசினார்களோ அதே இடத்தில் அவர்களுக்கு முன்னே, பிரைஸ் காட், ஹalleluya, அவர்களுக்கு மேலாக உங்க பிள்ளைகளின் தலையை நான் உயர்த்துவேன் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நல்ல கண்ணை மூடி என்னோடு சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. பிரைஸ் காட், ஹalleluya. நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க தலையை உயர்த்துகிறவங்க வந்திருக்கிறார். ஹalleluya. நீங்கள் வெட்கப்பட்ட இடத்துல, நீங்க தலை குனிந்த இடத்துல மறுபடியும் உங்க தலையை கர்த்தர் உயர்த்த போகிறார். அவனுக்கு மேல உயர்த்த போகிறார். மந்திரவாதத்துக்கு மேல, பிள்ளை சுனியத்துக்கு மேல, சத்துருக்களுக்கு மேல, சில மனுஷிக வல்லமைகளுக்கு மேல கர்த்தர் உங்க தலையை இந்த நாட்களில் உயர்த்த போகிறார். வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்த ஆரம்பியுங்கள். உங்க தலைகளை கர்த்தர் இந்த நாட்களில் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ண போகிறார். உங்க தலையின் மேல கர்த்தர் அவருடைய கிரீடத்தை வைக்க போகிறார். இயேசுவின் நாமத்தினால தலைகளை உயர்த்துகிறவரே, என் ஜனங்களுடைய தலையை இந்த நாட்களில் நீர் உயர்த்த போகிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் செய்வீர் என்று நம்புகிறோம். பெரிய மாற்றத்தை தாரும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஸ்தோத்திரம். அவனுக்கு மேலாக உங்க தலை இந்த நாட்களில் உயர போகிறது. உங்க குடும்பத்தை கர்த்தர் உயர்த்த போகிறார். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னார். தயவு செய்து மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அநேகருடைய தலையை ஸ்தோத்திரம் வாளாக்காமல் கர்த்தர் தலையாக்கட்டும்.
ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் bless you.